வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உணவு ஏதும் வழங்கப்படவில்லை. சிற்றுண்டி மட்டுமே வழங்கப்படுகிறது. அதே போல சிறு சிறு பாட்டில்களில் தண்ணீர் வழங்கப்படுகிறது. அதன் காரணமாக ஏற்கனவே அதாவது அதிகாலையிலே வந்து நின்று காத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் பசி மயக்கத்தில் ஆங்காங்கே சுற்றி வருவதை பார்க்க முடிகின்றது. அந்த மாநாட்டு திடலை சுற்றிலும் வெளியில் ஏராளமான கடைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த கடைகளில் பல கடைகளில் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருள் விற்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக ஒரு வெஜ் பிரியாணி பொறுத்தவரையில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தயிர் சாதம் அதே போல தக்காளி சாதம் போன்றவை 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பழங்கள் ஒரு சிறிய கப்பில் போட்டு 30 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்கிறார்கள். இது தவிர கூழ் விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் 30 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இங்கு விற்பனை செய்யக்கூடிய பல பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் கூடுதல் விலைக்கு தான் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல அந்த குவாண்டிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அளவும் கூட குறைவான அளவிலேயே இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல விலையும் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தொண்டர்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளே இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான அந்த உணவையும் ஏற்பாடு செய்திருந்தால் அவர்கள் பசியோடு இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. பல மணி நேரமாக பசியோடு காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு சில வியாபாரிகள் கூடுதல் விலைக்கு இந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதையும் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே, அதாவது மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரையிலே கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்து வருகின்றது. அதன் காரணமாக தண்ணீர், வெள்ளரிக்காய், இளநீர், குளுக்கோஸ், அதே போன்ற பலவிதமான பழங்கள், தயிர் சாதம், இது போன்ற குளிர்ச்சியான பொருட்கள் அதிகமான அளவில் விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே இந்த விலைப்பட்டியலும் கூடுதலாக இருக்கின்றது. எனவே இது போன்ற மாநாடுகள் நடைபெறும் போது அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மாநாட்டை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களே தயார் செய்து கொடுத்து விட்டால் வரக்கூடிய தொண்டர்களுக்கு எளிதாக இருக்கும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.